வரலாறு காணாத அதிக கனமழை தென் மாவட்டங்களில் பெய்து வருகிறது. அந்த வகையில் சதுரகிரியில் பக்தர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். சதுரகிரியில் 13 மணி நேரமாக பக்தர்கள் காத்திருக்கின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்கள். வணக்கம் சுலா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தரமாவின் கோயில் மார்கழி மாத பிறப்பையொட்டி நேற்று சதுரகிரி சுந்தரமாவின் கோயிலுக்கு ஒரு நாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் காலை முதல் சென்றனர். தரிசனம் செய்துவிட்டு மதியம் பக்தர்கள் அடிவார பகுதியை நோக்கி இறங்க ஆரம்பித்தனர். தொடர்ந்து மதியம் முதல் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் சதுரகிரி மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கிலிப்பாறை ஊத்தம்பறை உள்ளிட்ட ஓடைகளில் நீர்வரத்து குறைவாக இருந்தபோது தீயணைப்பு துறையினர் மீட்பு மற்றும் ஆயுதப்பட காவலர்கள் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பக்தர்கள் இறங்கி வந்த நிலையில் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமானதால் 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓடைகளில் கடக்க முடியாமல் தவித்து வந்தனர். அவர்களை தீயணைப்பு துறையினர் மீட்டு கீழே இறக்கிவிட்டனர். சதுரகிரி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கனமழை காரணமாக 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையிலேயே தங்க வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.